ஒரு விஷயம் நம்ம இத பேசுறதுக்கு முன்னாடி இந்த செய்தி தான் வந்து எல்லா சேனல்ஸ்லயும் வந்திருக்கு. நானும் மோடி வாரணாசி தொகுதியில பிரதமர் நரேந்திர மோடி வாரணாசி தொகுதியில பின்னடைவுக்கு கொண்டு போன வேட்பாளர் காங்கிரஸ் வேட்பாளர் அஜய் ராய் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அஜய் ராய் வந்து பேசிக்கலி ஒரு ஆர்எஸ்எஸ் பர்சன், ஒரு ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா, சுயம் சேவக். அவரு அகில இந்திய ஏபிவிபி, அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத், அந்த ஏபிவிபி அமைப்புள்ள ஒரு லீடர். ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ்ல தான் வராரு. பிஜேபி எம்எல்ஏவா அவர் வந்து 3 முறை பிஜேபி எம்எல்ஏவா அவர் நின்று இருக்காரு. அது மட்டும் இல்லாம எஸ்பிலயும் வந்து கொஞ்ச நாள் அவர் வந்து இருந்திருக்காரு, சமாஜ்வாதி கட்சியிலும் இருந்திருக்காரு. ஆமா, 2019 தேர்தலையும் 2014 அவருக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்ற காரணத்துக்காக தான் அவர் வந்து பாஜக இருந்து வெளியே வராரு. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோடிக்கு எதிராக நான் வந்து களமிறங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. மோடிக்கு எதிராக ஆமா, போட்டியில நின்றுருக்காரு, 19ல நின்றுருக்காரு. இப்போ இது அவருடைய ஒரே திட்டம் என்னன்னா, இந்த முறை வந்து வாரணாசி தொகுதியில நரேந்திர மோடி அவர்கள் வந்து 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அவர் வந்து வெற்றி பெற வேண்டும் அப்படின்றதுதான் அவங்களுடைய இலக்கு. கடந்த முறை 2014 வந்து 3,80,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. அதுக்கு அடுத்த தேர்தல்ல 4,00,000 லட்சம் நினைக்கிறேன், 4,59,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சாரு. இந்த முறை அந்த எண்ணிக்கையை 6 லட்சமாக மாற்ற வேண்டும். ஹையஸ்டா வந்து இன்னொன்னு 2014 அவருக்கு எதிராக களம் கண்டவர்கள் வந்து 41 பேர், 41 கேண்டிடேட் எதிராக நின்றாங்க அவருக்கு, கேஜ்ரிவால் உட்பட. 2019 வந்து அது 26 மாறுது. இப்போ வந்து வெறும் 6 பேர் தான், 7 பேர் மொத்தம் வாரணாசி தொகுதியிலேயே 7 பேர் தான் தேர்தல நடிக்கிறாங்க. அதுல அஜய் ராய் காங்கிரஸ், இன்னொன்னு பிஎஸ்பி அத்தர் லாரி அப்படின்ற ஒரு கேண்டிடேட், அதுக்கப்புறம் அப்னாதல்னு ஒரு கட்சி ஏதோ ஒரு கேண்டிடேட், அதுக்கப்புறம் 2 இண்டிபெண்டன்ட். அதுல ஒரு இண்டிபெண்டன்ட் வந்து இந்த கௌரக்ஷன் பசு பாதுகாப்பு இயக்கம், அவர் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்தவர். அவர் என்ன சொல்றாருன்னா, பசுவை தேசிய விலங்காக அறிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே கோரிக்கை தான், அந்த கோரிக்கை மையப்படுத்தி தான் அவர் தேர்தல் களத்துல போட்டிடுறாரு. அதுதான் அவருடைய அஜெண்டா, வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒரு சோசியல் ஒர்க்கர், பல அமைப்புகளோட பல ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரி சோசியல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர், அவரும் வந்து போட்டிடுறாரு. இப்ப இந்த போட்டியிடுற இந்த இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கும் பெரிய வற்புறுத்தல், நீங்க தேர்தல்ல பின்வாங்கணும், நீங்க போட்டியிடக்கூடாது அப்படின்னு அவங்களையும் வற்புறுத்துறாங்க. ஸ்டாண்டப் காமெடியன் வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க நாமினேஷன். அவரு எனக்கு தெரிஞ்சு இந்தியாவுல மோடி வாய்ஸ்ல மிமிக்ரி பண்ணக்கூடிய ஒரே நபர் வந்து ஷாம் ரங்கீலா தான். அவரு சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த ஒரு இது பண்ணாரு, வயர்ல ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ். மோடி வந்து எப்பவுமே பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணது இல்லைன்னு மோடி வாய்ஸ்லயே அவர் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பண்ணாரு. கிட்டத்தட்ட அந்த வீடியோ வந்து ஒரு 1.5 மில்லியன் மக்கள் வந்து அதை பார்த்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு வந்து அந்த ஷாம் ரங்கீலாவுடைய கேண்டிடேச்சரும் வந்து எங்கேயாச்சும் இவருக்கு எதிராக பிரச்சனையாக மாறி விடுகிறது, அல்லது அதாவது என்னன்னா, நமக்கு எதிராக ஒரு காமெடியன் நின்று ஃபைட் பண்றானா, அவனுக்கு என்ன அவ்வளவு தைரியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து யோசிச்சிருக்கலாம். ஏன்னா அவருடைய நாமினேஷனை ஃபைல் பண்ண போகும்போது அவரை உள்ள அலோவ் பண்ணல, நாமினேஷனை வாங்க மாட்டேன்றாங்க, ஏகப்பட்ட பிரச்சனை. அப்புறம் வாங்கிட்டு ரிஜெக்ட் பண்ணாங்க. எதுக்கு ரிஜெக்ட் பண்ணாங்கன்னா, அவர் வந்து இப்போ நீங்க நாமினேஷன் உங்க அதிகாரி, நீங்க நாமினேஷன் வாங்குறீங்க, பேப்பர் சரியா இருக்கான்னு பாக்குறீங்க, பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். அந்த உறுதிமொழியை இவர் எடுக்கலையா? அப்ப அந்த அதிகாரியே சொல்லுவாங்க, நீங்க உறுதிமொழி எடுக்க, உறுதிமொழி எடுப்பாங்க, அவ்வளவுதான். அது ஒரு சின்ன ப்ரொசீஜர். அதை கூட அந்த அதிகாரி இனிஷியேட் பண்ணாம அவர் உறுதிமொழி எடுக்காம வெளியே போயிட்டாரா, அதனால அவருடைய நாமினேஷன் என்பது ரிஜெக்ட் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் போது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து இந்த தேர்தல்ல, ஏன்னா என்ன பொறுத்த வரைக்கும் வாரணாசி தொகுதியில என்ன அவ்வளோ என்ன உங்களுக்கு எதிராக யாருமே நிக்க கூடாது, போட்டியிடக்கூடாது. இப்ப பிரதமர் போட்டியிடுறாரு அப்படின்னா ஒரு 40-50 பேர் நிப்பாங்க. பிரதமருக்கு எதிராக இவர் போட்டிட்டாருன்னா, ஐ கண்டெஸ்டட் அகைன்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ட்ரை பண்ணாரு. அப்புறம் சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போ அப்படின்ட்டாங்க. சோ இதெல்லாம் இது மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து தேர்தல்ல தோல்வி அடையணுன்றதுக்காகவே எல்லா தேர்தலையும் போட்டிட்டாரு. சாதனை அதை வச்சு படைச்சிருக்காங்க. தேர்தல் மன்னன், தோல்வி மன்னன், தேர்தல் தோல்வி மன்னன். அவரு எந்த தேர்தலையும் அவர் சொல்றாரு, நான் வெற்றி பெற்றுவேன்னா எனக்கு பயமா இருக்கு, தோல்வி அடையிறதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஒரு முக்கியமான செய்தி